மற்ற எந்த முதலமைச்சரும் தங்கள் தொகுதிகளை பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக பார்த்துக்கிட்டவர் ஸ்டாலின். அந்த வகையில் அந்த மக்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டாங்கன்னு அந்த தொகுதியை பற்றி பேசுவேன். அதுபோல் இன்னொரு உதாரணம் டக்குன்னு ஞாபகத்துக்குனா குமாரபாளையத்தில் தங்கமணி தொகுதி எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்த போதும் அந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றினவர். அந்த தொகுதி மக்களோடு மக்களாக இருக்கணும் சார். அது எந்த கட்சியானாலும் இருக்கட்டும் சார். அந்த வகையில் அவருடைய தோல்வியும் கூட என்னை கொஞ்சம் கவனிக்க வச்ச தோல்வி. கொஞ்சம் கவலைப்பட அல்லது ஒரு ஒரு ஆறுதல் சொல்லணுமேங்கிற அந்த மாதிரி நினைக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி. மற்றபடி பொதுவாக பார்த்தோன்னா நீங்கள் முதல் வார்த்தை சொன்னது தான். ஒரு மௌன புரட்சி யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. அண்டர் கரண்ட் அது. யாராலும் எந்த கருத்து கணிப்பாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. விஜய் தான் ஆட்சியை பிடிப்பான்னு சொன்ன அந்த ஒரு நிறுவனத்தின் கருத்து கணிப்பு கூட முழுமையாக சரியாக அமையல. மற்றவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தப்பாக போயிருக்காது. ஸோ யாராலையும் கணிக்க முடியாது. கருத்து கணிப்புகள் பொதுவாகவே நான் நம்புறதில்லை. அது யாராலையும் செய்யவும் முடியாது. இந்த சவாலான காலகட்டத்தில் உங்ககிட்ட நேர்மை இல்லாத போது உங்ககிட்ட மக்கள் இந்த உண்மையை சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி பலருடைய எதிர்பார்ப்புகளை, கணக்குகளை, பார்வைகளை தவறாக்கி நான் உட்பட நானும் ஒரு 15% ஓட் பெர்சன்டேஜ் எடுத்துருவார். அவருக்கெல்லாம் ஆளே இல்லைங்க, அதெல்லாம் ரசிகர் கூட்டங்க, ஓட்டா மாறாதுங்கன்னு சொன்னபோது கூட அதை நான் ஏற்க மறுத்தேன். 15% வாக்குகளை எளிதாக பெறுவார்னு நான் எதிர்பார்த்தேன். என்னுடைய அந்த பார்வை கணக்கை தப்பாக்கி 2 மடங்குக்கும் மேலாக 35% வாக்குகளை வாங்கி, நீங்கள் சொன்ன மாதிரி 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2 திராவிட இயக்கங்களில் ஒன்றை கூட ஆட்சியில் அமர விடாத அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததுங்கிறது சாதாரண வெற்றி அல்ல. மனப்பூர்வமாக விஜயை பாராட்டலாம். அவர்கிட்ட இருக்க விமர்சனங்கள் தனி, அது இன்னும் சில விஷயங்கள் உயிரோடே இருக்குது விமர்சனங்கள், அதெல்லாம் தனி. இப்படி ஒரு பொறுப்பு வந்த பிறகு அவர் தன்னை தகவமைச்சுக்குவார், மெருகேற்றிக்குவார், மாற்றிக்குவார். பொறுப்புகளை அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போய் செலுத்தும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் அந்த வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கும் முதலமைச்சர் அவர் தான். ஆனால் பதவியேற்றால் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அதை சொன்னேன். சவாலான நாட்கள் அவருக்கு இனிமேலும் காத்திருக்கு.